இன்று நவீன இயந்திரங்களையும் கணனிகளையும் வைத்து செய்ய முடியாத காரியங்களை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்தியர்கள் எவ்வாறு செய்தார்கள் என்பதே பிரமிட்டோட மிகப்பெரிய கேள்வியா இருந்து வருகிறது. மிகப்பெரிய பிரமிட் சுமார் 164 மீட்டர் உயரம். அதனை கட்ட 20 ஆண்டுகள் மட்டும் எடுத்ததாக கூறப்படுகிறது. அதற்காக 2.3 மில்லியன் கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு 2 நிமிடத்துக்கு பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த விதமான நவீன கருவிகளும் இல்லாம அது எப்படி சாத்தியமாகி இருக்கும்? ஒவ்வொரு கல்லும் 2 முதல் 30 டன் எடையுடையதா இருந்திருக்கு. அதனால அந்த அளவிலான கற்களை மலைத்தொடர்களில் இருந்து இப்படி எகிப்தியர்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்கள் என்பதற்கு இப்ப வரைக்கும் விளக்கம் எதுவும் கூறப்படவில்லை. அதோட எந்த விதமான சிமெண்ட் பொருட்களும் இல்லாம ஒவ்வொரு கல்லும் துல்லியமாக இணைக்கப்பட்டிருக்கு. பிரமிட்டில் பயன்படுத்தப்பட்ட கற்கள் இடைவெளி சுமார் ஒரு முடியின் அகலத்துக்கு கூட குறைவாக இருந்திருக்கான். அவற்றை இன்றைய நவீன இயந்திரங்களால கூட பிரிக்க முடியவில்லை என்ற அளவு துல்லியமாக இந்த கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கு. பிரமிட்டுகளின் உள்ளேயும் வெளியேயும் ஒரே வெப்பநிலை, அதாவது எப்போதுமே 20 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை வரைக்கும் பேணப்படுறதா உருவாக்கப்பட்டிருக்கு. இத நேச்சுரல் ஏர் கண்டிஷனர் போல உருவாக்கி இருக்காங்க. பாரோவோட கல்லறையை திறந்த பல ஆய்வாளர்கள் இன்றளவுல மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. இதனால பாரோஸ் கர்ஸ்ட் என்ற நம்பிக்கை உருவாகி இருக்கு. 1922ல துட்டகாமன் கல்லறையை திறந்த ஹார்வர்ட் ஹார்டரின் குழுவில பலர் திடீரென்று நோயினால மரணம் அடைஞ்சு போயிருக்காங்க. இத சாதாரண சம்பவம் என்று சொல்றதுக்கு விஞ்ஞானிகளுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கு. சில ஆய்வாளர்கள் பிரமிட்டுகள்ல உள்ள அறைகள்ல அல்ட்ராசோனிக் ரெசோனன்ஸ் எனப்படும் அதிர்வுகளை கண்டறிந்திருக்கின்றனர். இதனால சிலர் பிரமிட்டை ஒரு சக்தி மையம் என்றே கருதி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 23ஆம் தேதிகளில் சூரிய ஒளி பிரமிட்டின் 4 பக்கங்கள்லையும் சரியாக விழுகின்றதா. இதனால பிரமிட்டோட நிழலை எந்த பக்கம் இருந்தும் பார்க்க முடியாது இருக்கும். இது பூமியின் சமநிலை நாளாக கூறப்படுகின்றது. பெரிய பிரமிட்டுகள் அமைப்பு ஓரியன் என்று சொல்லப்படுகின்ற விண்மீன் தொகுதியின் துல்லியமான வடிவத்துடன் பொருந்துகின்றது. இதனால சிலர் பிரமிட்டுகளை ஒரு வானியல் வரைபடம் போலவும் கருதுகின்றனர். கீசா பிரமிட் உள்ள இன்னும் திறக்கப்படாத பல ரகசிய அறைகள் உள்ளதா ஸ்கேன் தொழில்நுட்பங்கள் கூறுகின்றன. 2017ஆம் ஆண்டு ஸ்கேன் பிரமிட்ஸ் ப்ராஜெக்ட் மூலம் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கல்லறையா இல்ல இதோட ரகசியங்கள் என்ன என்பது இப்ப வரைக்கும் வெளிப்படுத்தப்படல. மனிதர்கள் மட்டும் இவ்வளவு துல்லியத்தோட இயந்திரங்கள் எதுவுமின்றி இந்த கட்டடங்களை கட்டியிருக்க முடியாது என்று விஞ்ஞானிகள் சிலர் நம்பி வருகின்றனர். அதனால இது ஏலியன் டெக்னாலஜி உதவியோட கட்டப்பட்டது என்ற ஒரு வாதமும் பல நாட்களாகவே நிலவி வருகின்றது.